இன்னைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. காலையில் எந்திரிச்சாலே வெட்டு குத்து கொலைன்னு தான் தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்குல ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அந்த தாவேக்கா அரசு மீது. திமுகவுக்கு எப்பயுமே அவங்க கூட இருந்தா ஒரு பேச்சு அந்த கட்சியை பத்தி. அவங்கள வேண்டான்னு சொல்லி வெளியே போனா உடனே அவங்க பூரா தீண்டத்தகாதவர்கள், துரோகிகள், சாதி கட்சி அடிமைகள் எல்லாமே மாறிடும். ஓகே, அப்ப இதுதான் வந்து இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. அப்போ நீங்க போட்டு நசுக்கி அவங்க அவமரியாதை பண்ணினது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க, அவ்வளவுதான் எல்லாருமே. அப்ப இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தாவேகா மூலியமா வரனால எல்லாருமே உங்களையே தனிமைப்படுத்திட்டு அவங்களுக்கு உண்டான காலகட்டத்தில் அவங்களுடைய நிறத்தை காமிக்கிறாங்க. நீங்க உங்க நிறத்தை நீங்க உங்களுக்கு நிலைமை சாதகமா இருக்கும்போது நீங்க உங்க நிறத்தை காமிச்சிங்க. இப்ப அவங்களுக்கு நிலைமை நல்லா இருக்கும்போது அவங்க உங்களுக்கு நிறத்தை காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப அவங்க வந்து எங்க வாக்கை வாங்கி நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க, ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நீங்களும் அதே ராஜினாமா பண்ணுங்க, அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம். மீதி இந்த 72 சீட்டுக்கு நீங்க மறுதேர்தல். இந்த கோமாளி படத்துல தான் ஜெயம் ரவி அவர்கள் வந்து கோமால போயிடுவார். கோமால போயிட்டு திடீர்னு அவர் அந்த ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னு அவர் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தது, கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு இருந்தார். இன்னும் கட்சி ஆரம்பிக்கலான்னு ஆச்சரியப்படுவார். அந்த மாதிரி அந்த படத்தில் ஜெயம் ரவி கோமால இருந்த மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் இவ்வளவு நாளாக கோமால இருந்தாங்களா கடந்த 5 வருஷமா? திடீர்னு எதிர்பார்த்து எந்திரிச்ச உடனே இன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் இன்னைக்கு வெடி காலையில் தான் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு தெரியுமா? தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், மழை விட்டாலும் தூமானம் விடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த 5 வருஷம் புயல் அடிச்சது, மழை கூட இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற புயல், கஞ்சா புயல், போதை கலாச்சார புயல், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற புயல் 5 வருஷம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். 5வது வருஷம் காலையில் வந்து இப்போ நேற்று நைட்டு புயல் ஓஞ்சுதுன்னு வச்சுங்க, இன்னைக்கு காலையில் ஊர் பூரா சுத்தமாயிருமா ரமணி? ஆமாம், இப்போ நான் சொல்கிறது 13 நாளில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு கெட்டு போச்சுங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 5 வருஷமாக சீரழிஞ்சது ஏன் சார் தெரியல? இனிமேல் டிசைனாக வருவாங்க சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், போதை பிரச்சாரர்கள், போதை எதிர்ப்பாளர்கள், சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள்னு இன்னும் என்னென்னமோ பேர்லெல்லாம் டிசைனாக வருவார்கள் போராளிகள். இந்த போராளிகள் எல்லாம் கடந்த 5 வருஷமாக நீங்கள் எங்கேயாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க ரமணி? உங்களை யாராவது எதிர்த்தா ஒன்னா அடிமை, இல்லைன்னா சங்கி, இல்லைன்னா தற்குறி. யாரும் திமுகவை கேள்வி கேட்கக்கூடாது. திமுகவை கேள்வி கேட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து தமிழன். அவங்களை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா இந்த ஏதோ ஒரு சாயத்தை பூசுவாங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. சார், இந்த தேர்தல் முடிவு பெற்ற பிறகு திமுக சொன்ன வாசகம் என்ன அப்படின்னா, ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் போது கூட்டணி கட்சிகளுடைய, அதாவது அவர்களோடு கூட்டணி இருந்தவர்கள் நேர் எதிரே இருக்கக்கூடிய தாவேக்காவிற்கு ஆதரவு அளித்து இப்போ தாவேக்காவுடைய அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அவங்களோட கூட்டணியிலிருந்து வெளியே போனவர்கள் குறித்து ஒரு விமர்சனத்தை வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்க குறிப்பிட்ட கட்சி வந்து காங்கிரஸ் மேலே கடுமையான விமர்சனத்தை அவங்களுடைய அதாவது 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வைத்தார்கள். அதன் பிறகு இப்போது திரு உதயநிதி அவர்களே டைரக்டாக காங்கிரஸை கடுமையாக 20 ஆண்டு காலமாக எங்களோட நீங்கள் பயணம் செஞ்சுட்டு எங்கள் முதுகில் சவாரி செஞ்சுட்டு இன்றைக்கி முதுகில் குத்திட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தங்களுடைய இளைஞரணி கூட்டத்தில் தெரிவிக்கிறார். இந்த மாதிரியான ஒரு பேச்சுகளை எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து அவங்களுடைய விரக்தியின் வெளிப்பாடு, தோல்வியை ஏற்றுக்க முடியாதனால வரக்கூடிய வெளிப்பாடு, அதோட அரசியல் அகந்தைன்னு கூட சொல்லலாம். இது பொலிட்டிக்கல் அரகன்ஸ் அப்படிங்கிறதும் சொல்லலாம் நம்ம. அதோட இன்னொரு வார்த்தையும் அவர் பயன்படுத்தினார், களத்திலேயே இல்லாத காங்கிரஸ்க்கு நாங்கள் தூக்கி சுமந்தோம் அப்படின்றாங்க. ஸோ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, களத்திலேயே காங்கிரஸ் இல்லைன்னா எதுக்கு சார் அவங்களுக்கு 28 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்கிற கேள்வி தான். இதே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களும் பேசுகிறார். அவர் பேசும்போது அந்த 5 சீட்டுங்கிறார், கட்சியை கூட மென்ஷன் பண்ணல. அவருக்கும் வருத்தம் இருக்கும், ஆனால் ஒரு நாகரிகமாக அவர் வந்து அதை கையாளுறாரு. அரசியல் முதிர்ச்சி காரணமாக, அரசியலில் பக்குவப்பட்டதன் காரணமாக. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறது வந்து ஒரு பக்குவமற்ற பேச்சு. ஏன்னா அரசியல் எப்பயுமே சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லைன்பாங்க.
அப்போ அதெல்லாம் பேசிட்டு கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இனிமேல் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இனிமேல் இவங்களுக்கு சேர்த்திக்கவே கூடாது. நம்ம பாடம் புகட்டுறோமோ இல்லையோ மக்கள் பாடம் புகட்டுவாங்க அப்படிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் காங்கிரஸை நோக்கி இன்னைக்கு தான் அவங்க முதல் தடவை சொல்றாங்களா? ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போதே என்னென்ன 2014 வார்த்தைகள் எல்லாம் வந்து அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போதே எவ்வளவு வசைபாடுனாங்க. நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் கூடா நட்பு கேடாய் முடிந்ததுங்கிறது கடைசீட்டில் 2013ல சொன்ன அந்த வாசகம். டைலாகை சொல்லிட்டு அவருடைய பிறந்த நாளில் வருத்த செய்தியாகவே ஐயா கலைஞர் அவர்கள் வந்து சொன்னார். இதுவரைக்கும் திமுக கூட கூட்டணி வைக்காத தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ இருக்கா ரமணி? இல்ல. ஆனால் அவங்க வசைபாடாத கட்சி ஏதாவது இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க கூட்டணியில் இருந்தால் அது சமூக நீதி கட்சி, இவங்க கூட்டணியிலிருந்து வெளியே போயிட்டா அது சாதி கட்சியாக மாறிடும். விசிக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணியில் இருந்தால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து புரட்சியாளர் ஆயிடுவார். இதே கூட்டணி விட்டு வெளியே வந்தால் அவர் வந்து துரோகியாக மாறிடுவார். அதே மாதிரி அண்ணன் ஐயா வைகோ அவர்கள் எடுத்துக்கங்க. 1994 அவர் போய் 93, 94 கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து துரோகிகள் பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் எங்களை முடிக்கிற அளவுக்குலாம் பிளான் பண்ணாங்கங்கிற அவ்வளோ குற்றச்சாட்டுகள்லாம் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் 2004ஆம் ஆண்டுகள்லாம் வரும்போது இன்றைக்கி வந்து ஒரு சிநேகித கட்சியாக மாறிடுச்சு. இப்போ ஐயா அவங்க வந்து எப்பயுமே ஸ்டாலின் கூட தான் நாங்கள் இருப்போங்கிறது கூட நேற்று கூட ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு. அப்போ நீங்கள் உங்கள் கூட்டணியில் இல்லைன்னா நீங்கள் இங்கே எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி ஐயுஎம்எல் எடுத்துக்கங்க. அவங்க கூட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மதசார்பற்ற கூட்டணியாக கட்சிகளாக மாறும். ஐயோ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னு அவங்க இருந்தால் கூட இவங்க கூட்டணியில் இருந்தால் அது மதசார்பற்ற கட்சி. அது கூட்டணியை விட்டு வெளியே போட்டால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதம் சார்ந்த கட்சியாக மாறுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி அவங்க எந்த கூட்டணி, அதே மாதிரி காங்கிரஸ் அவங்க கூட இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணின்னு இங்கே ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்னு வச்சுருந்தாங்க, இந்தியா அலையன்ஸ்ன்னு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அதே காங்கிரஸ் வந்து உங்களுக்கு துரோகிகளாக தெரிகிறாங்க. இன்றைக்கி திமுகவை சார்ந்தவர்களும் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி காங்கிரஸ் தமிழர்களுக்கு செய்த துரோகம், ஸ்ரீலங்காவுக்கு பண்ணினது என்ன தெரியுமா அப்படின்லாம் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க. அதே திருப்பியும் தானே கேட்பாங்க, நீங்கள் தானே இப்போ சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு. அதை தான் நம்மளே கேட்குறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க? இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து கூட்டணியில் இருந்தது யார்? அதே மாதிரி ஐயா வாஜ்பாய் அவரை எடுத்துக்கங்க. 99லேருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் அரசாங்கத்தில் தானே இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவை எதிர்த்து இருந்தீங்க. அப்போல்லாம் மதவாத கட்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளார போன உடனே அவங்க வந்து இல்லை நம்ம மாதிரியே திராவிட இயக்கம் மாதிரியே அதுவும் வந்து ஒரு சமூகம் இயக்கம்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மறுபடியும் வந்து திரும்பி மதவாத கட்சியாக மாறிடுச்சு. பாஜக உள்ள பூந்துரும். பாரதிய ஜனதாக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் கொள்கை மாற்றங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே ராமர் கோயில் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போய் கூட்டணி வைக்கிறீங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது தான் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடக்குது. எங்கேயாவது வெளியே வந்தீங்களா? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் வந்து இலங்கை தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க 2009. அதாவது வந்து இப்போ இந்த ரஜினிகாந்தினுடைய படத்தில் நான் மகாநல்லன் நினைக்கிறேன் அந்த படம், அதெல்லாம் வந்து ஒரு டைலாக் வரும். காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா அங்கே வந்து காந்தியுடைய ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய தலைவர்களுடைய ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. ஆனால் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சில குற்றவாளிகள் ஃபோட்டோவும் இருக்கும். இந்த தலைவர்கள் ஃபோட்டோலாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு அடையாளம், இந்த குற்றவாளிகள் ஃபோட்டோலாம் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு அடையாளம்னு ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் ஒரு பிரச்சனைக்கு எப்படி உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஐயா கருணாநிதி அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து காமிச்சார். அந்த மாதிரி ஒரு உண்ணாவிரதம்லாம் இருந்தீங்களே சார் நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு திருப்பி எதுக்கு சார் போய் நீங்கள் காங்கிரஸ் கூட சேர்ந்தீங்க? அப்போ எதுக்கு இதெல்லாம் இந்த வரலாற்று தரவுகள் எல்லாம் சொல்கிறேன்னா, திமுகவுக்கு எப்பயுமே அவங்க கூட இருந்தால் ஒரு பேச்சு அந்த கட்சியை பற்றி, அவங்கள வேண்டான்னு சொல்லி வெளியே போனால் உடனே அவங்க பூரா தீண்டத்தகாதவர்கள், துரோகிகள், சாதி கட்சி அடிமைகள் எல்லாமே மாறிடும். ஓகே. அப்போ இதுதான் வந்து இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு. அது நமக்கு பிடிப்பதில்லை. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது வந்து ஒரு அரசியல் முதிர்ச்சி இன்னும் அவர் அடையலைங்கிறத, ஒரு பக்குவம் அடையலைங்கிறத காமிக்குது. அப்போ எங்களை வச்சு நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்கிறீங்க காங்கிரஸை வச்சு நீங்கள் ஆதாயம் அடையலையா? எத்தனை மந்திரியில் இருந்தீங்க நீங்கள் 2004லேருந்து 2000? அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயும் அமைச்சர். அவங்க ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வெளியே ஓடியாந்துட்டு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு மறுபடியும் காங்கிரஸ் கூட சேர்ந்து அந்த 10 வருஷமா நீங்கள் அமைச்சரவையில் இருந்தீங்கல்ல. அந்த 2G ஊழல்னால தானே சார் காங்கிரஸ்க்கு ஆட்சியே பறி போச்சு. கிட்டத்தட்ட தொடர்ந்து 18 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்திருக்கீங்க, மாறி மாறி இருந்திருக்கீங்க. பிஜேபியில் இருந்திருக்கீங்க, காங்கிரஸ்ல இருந்திருக்கீங்க. ஏதோ காங்கிரஸ்னால எங்களுக்கு எல்லாமே நஷ்டம். என்ன நஷ்டம் உங்களுக்கு காங்கிரஸ்னால? காங்கிரஸ் கட்சி மேலே நமக்கு வேற சில விமர்சனங்கள் இருக்கு.
அதை விட்டுருவோம். இப்போ இந்த கூட்டணிங்கிறத மட்டும் பார்க்கும்போது அவங்கனால எங்களுக்கு எல்லாம் சேதாரம். நீங்கள் மத்திய அமைச்சரவையில் இருக்கும்போது எத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருந்தாங்க, நீங்கள் எவ்வளோ அதிகாரங்கள் அனுபவிச்சிங்க, அதெல்லாம் உங்களுக்கு இழப்பா காங்கிரஸ்னால? உங்க 2G ஊழல்னால காங்கிரஸ் ஆட்சி இழந்துச்சு. அதான் அவங்க சொல்ற குற்றச்சாட்டு. உங்களால தான் நாங்க ஆட்சி இழந்து இன்னும் ஆட்சியை பெற முடியாம தவிக்கிறோம். அது ஒன்று. அடுத்தது, இப்போ நீங்க தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா வரக்கூடாது வரக்கூடாது மதசார்பின்மை நாங்க கொள்கை உடைய கட்சின்னு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு காங்கிரஸ் பேனர் வேணும். ஏன் சார் அவங்க தான் உங்களை கண்ணில் விரல் விட்டு ஆட்டினாங்களா இல்லை? இந்த தடவை தேர்தலுக்கு முந்தின பேச்சுவார்த்தை சுமூகமா போச்சு ரமணி, திமுகவுக்கும் காங்கிரஸ்? கடைசி வரை, அதாவது கடைசி நேரம் வரைக்கும் சேருவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. அவங்க எப்படியாவது எங்களை விட்டு தொலைங்க, நாங்கள் காங்கிரஸ் தாவேகா கிட்ட போகிறோம், அவங்களுக்கும் முடிவெடுக்க முடியல, அட்லீஸ்ட் நாங்கள் ஏதாவது இங்கே பிரச்சனை பண்ணாச்சும் இவங்களா வெளியே தள்ளுவாங்கன்னு காங்கிரஸ் எதிர்பார்த்துச்சு. அப்போ கூட உங்களால் அவங்க வேண்டாம்னு சொல்றதுக்கு முடியாத அளவுக்கு இல்லாத சார் நீங்க இருந்தீங்க. இல்லை, இவங்க தான் திருமதி கனிமொழி அவர்களே டெல்லிக்கு போய் அனுப்பிச்சு பேசுனீங்க நீங்க. அப்போ எதுக்கு சார் களத்திலேயே இல்லாத கட்சிக்கு இவ்வளவு முட்டு கொடுத்து எதுக்கு சார் இவ்வளவு தூரம் இழுத்து பிடிச்சிங்க? நம்மளுடைய கேள்வி அதுதான். அப்போ அவங்க காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு தான் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. ஒண்ணுமே இல்லாத கட்சிக்கு எதுக்கு சார் 28 சீட்டு எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு? அப்ப 76 ஆண்டு கால திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியம் இவ்வளவுதானா? ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு கூப்பிட்டு 28 எம்எல்ஏவும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்கறது தான் உங்களுடைய அரசியல் முதிர்ச்சியா? அப்ப இது யார் மேல நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குது? ஸோ அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஏமாற்றத்தில் இருக்காரு, அவரும் வெளிப்படுத்துறார். அந்த 5 எம்எல்ஏன்னு சொல்றாரு, அதோட நிறுத்திடுறார். அது முதிர்ச்சி. இவர் பேசுறது வந்து அரசியல் முதிர்ச்சி இல்லை. இன்னொரு விஷயமும் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு சார். அதாவது இந்தியா முழுக்க பாஜக வெற்றி பெறுதுன்னா நான் கூட நினைச்சேன் மோடி அவர்களாலும் அமித்ஷா அவர்களாலும் தான் பாஜக வெற்றி பெறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அது இல்லை போல, காங்கிரஸ்னால தான் பாஜக வெற்றி பெறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாரு. நான் அதை தான் சொல்றேன். அப்போ இதை கூட புரிஞ்சுக்காம நீங்க வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, அமைச்சராக இருந்திருக்கிறீங்க, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் புரிதல் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி தானே வருது. அப்போ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறத நீங்க பேசுறீங்களா? அப்படிதானே மக்கள் கேட்பாங்க. கண்டிப்பா. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா மோடியும் அமித்ஷாவும் காரணம் இல்லை, காங்கிரஸ் தான் காரணம்ங்கிறது? ஏன் இவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியல? அப்போ பாவத்தை பழி பூரா உங்க மேல வச்சுட்டு ஏன் சார் அவங்க மேல பழி போடுறீங்க? நம்ம கேட்குறது சிம்பிள். அவங்க தான் உங்களுக்கு ஒன்றுத்துக்கும் ஒரு வாக்குக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னு சொல்றீங்க. எதுக்கு 28 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க? அதுவும் கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறவங்க மட்டும் தான் நாங்கள். மாணிக்கம் தாகூர் ரமணி ஒரு வார்த்தை, கடுமையான வார்த்தை யூஸ் பண்ணார். அந்த ஐடி திமுகவுடைய ஐடி விங்க பார்த்து அல்ற சில்ற ஐடி விங்கன்னுலாம் திட்டினார் மாணிக்கம் தாகூர். இந்த மாதிரி தம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த ட்வீட்டை அல்ற சில்ற அல்டி விங் சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறலாம் சொல்றாரு. இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறமும் நீங்க அவங்களை இழுத்து பிடிச்சி 28 சீட்டு கொடுக்குறீங்கன்னா நீங்க எவ்வளோ பலகீனத்தில் இருந்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய பலகீனத்தினால தானே சார் அவங்க பலமானவர்களா மாறுறாங்க. அப்போ நீங்க இந்த அளவுக்கு நீங்க திறம்பட பேசக்கூடியவங்க. ஏன் சார் அன்னைக்கே நீங்க எங்களுக்கு வேண்டாம் நீங்க சொல்ல வேண்டியதானே? இன்னைக்கு கூட காதர் மொய்தீன் என்ன சொல்றாரு? அவங்க வந்து திமுக காரங்க வந்து அந்த நெறியாளர் கேட்குறாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேச, இல்லை நீங்கள் அவங்களுடைய வாக்கு வாங்கி தான் எம்எல்ஏ வாக்கு நீங்கள் சொல்கிறாங்களேன்னு சொல்லும்போது அவர் காட்டமாக சொல்கிறார், இந்த மாதிரி விமர்சனம் வச்சா அது முட்டாள்தனமான விமர்சனம்ங்கிறார். என்ன காரணம் சொல்கிறார்? அப்போ எங்கள் ஓட்டையும் வாங்கி தானே அவங்க எம்எல்ஏக்களாக இருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஓட்டு எதுவுமே இல்லாமல் பரிசுத்தமாக இந்த 59 சீட்டை திமுக வச்சிருக்கா? ஐஏஎம்எல்னுடைய ஓட்டு ஒன்று கூட இல்லாமல் தான் இந்த 59 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு சீட்டு வாக்கு கூட இல்லாமல் தான் ஜெயிச்சிருக்கீங்களா? அப்போது இன்றைக்கி மனிதநேய மக்கள் கட்சி கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தனியாக நிற்கணும், நம்மளுடைய சின்னத்தில் நிற்கணும். இப்போ இன்றைக்கி அந்த கூட்டணி கட்சியில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்ச கட்சி பூரா புலம்பிட்டு இருக்கோம். ஆமாம், கடுமையான இருக்கு. நம்ம வந்து தனியாக நின்று இது பண்ணியிருக்கலான்னு, ஒரு அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போது நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எந்த கூட்டணி கட்சியை ரமணி இவங்க மதிச்சாங்க? காங்கிரஸை மதிச்சிங்களா? பிசிகாவை மதிச்சிங்களா? கம்யூனிஸ்டுகளை மதிச்சிங்களா? நீங்கள் மதித்த ஒரே கட்சி தேமுதிக. 2 லட்சம் வாக்கு இருக்கிறவங்களை கூப்பிட்டு 10 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தீங்க. அவங்க கூட சொல்கிறாங்க சார், நாங்கள் வந்து சாக்ரிஃபை பண்ணிட்டு தான். அவங்களே சொல்கிறாங்க, நாங்களும் இந்த கூட்டணியினுடைய நலனுக்காக விட்டு கொடுத்தோங்கிறாங்க. அதே மாதிரி இவர் தனியரசு அவர்கள் ரொம்ப நாளாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. கடைசி நேரத்தில் சீட் இல்லைன்னு கழட்டி விட்டாங்க. வேல்முருகன் அவர்களுக்கும் சீட் இல்லைன்னு கழட்டி விட்டாங்க. கமலஹாசனுக்கு சீட் இல்லைன்னு கழட்டி விட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த கூட்டணி கட்சியை நீங்கள் சந்தோஷமாக வச்சுருந்தீங்க? நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி கிடையாது. இங்கே வந்து எடப்பாடியார் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார், இல்லை எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் கொள்கை உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி தான். நம்ம அப்பயே திமுகவையும் கேட்டுட்டு இருந்தோம், அவங்க எங்களுக்கு கொள்கை கூட்டணி நான் அப்பயே பல தடத்தில் சொல்லியிருக்கேன், இது கொள்கை கூட்டணி இல்லை, இது தேர்தல் கூட்டணி மட்டும்தான்.
அப்படின்னு சொன்னோம். இப்போ அதெல்லாம் தான் உண்மையாயிட்டு இருக்கு. கொள்கைக்கு உடனே ஏன் அவங்க இருந்து இங்க பிரிஞ்சு வர்றாங்க உள்ளார? வந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லையே யாருமே. கண்டிப்பா. அப்போ நீங்க போட்டு நசுக்கி அவங்க அவமரியாதை பண்ணுனது, இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க. அவ்வளவுதான் எல்லாருமே. ம். அப்ப ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தாவேகா மூலியமா வரனால எல்லாருமே உங்களையே தனிமைப்படுத்திட்டு, அவங்களுக்கு உண்டான காலகட்டத்தில அவங்களுடைய நிறத்த காமிக்கிறாங்க. நீங்க உங்க நிறத்த நீங்க உங்களுக்கு நிலைமை சாதகமா இருக்கும்போது, நீங்க உங்க நிறத்த காமிச்சீங்க. இப்ப அவங்களுக்கு நிலைமை நல்லா இருக்கும்போது, அவங்க உங்களுக்கு நிறத்த காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து யாரும் யார சொல்லி உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. ம். காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடிங்கிற மாரி இப்படி வேணா பாட்டு பாடிட்டு போலாம். கண்டிப்பா. யாரும் யாரையும் பார்த்து உன்னால் நான் கட்டேன், என்னால் நீ கட்டேன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தார்மீக உரிமை இல்ல. அதே மீட்டிங்கில் தான் சார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு. இந்த மாதிரி கூட்டணி எங்களோட கூட்டணி கட்சிகள் இருந்தவங்க காங்கிரஸை தவிர மற்றவர்கள்லாம் வந்து தலைவரை சந்தித்து தலைவரிடம் உத்தரவை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அவர் தான் அனுப்பி வச்சாங்க மற்றவங்களெல்லாம் அப்படி இன்னைக்கு அவங்களையும் விமர்சனம் பண்ணுறாங்களே. நீங்கள் தானே அனுப்பிச்சி விட்டீங்க, நீங்கள் தானே உத்தரவு போட்டு அனுப்பிச்சி விட்டீங்க, அப்போ ஏன் நீங்கள் அவங்களையும் விமர்சனம் செய்கிறீர்கள்? இல்ல அதனால தான் நான் அந்த சொன்ன ஒரு வார்த்தை பொலிட்டிக்கல் அரகன்ஸ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன். ராசா ஒரு ஒரு ட்வீட் ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அது ட்வீட் நீங்க டெலீட் பண்ண ட்வீட்டை படிச்சீங்களா ரமணி? நான் படிச்சு ஏற்கனவே திரு வேலுசாமி அவர்களோட இன்டர்வியூ பண்ணும்போது அந்த டீட்டெயில் எல்லாம் நான் வாசித்து கூட காமிச்சேன். ம். அதில் வந்து ஒரு பூச்சூடியவளை புறந்தள்ளி விட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, அதாவது வேற ஒருத்தரோட புனர் சமம் அப்படிங்கிறார். ஆமாம், அது அப்போ சமம் தான் இந்த இவங்க போனது அப்படின்னு. அது பர்டிகுலராக ஐயுஎம்எல் அவங்களுடைய ஏணி சின்னத்தை குறிப்பிட்டும் விடுதலை சிறுத்தைகளை குறிப்பிட்டும் அந்த ட்வீட்டை அவர் போடுறாரு. ஆனால் பேச்சு அளவுக்கு ஒரு ஒரு சின்ன கண்டிப்பை மட்டும் கண்டித்து விட்டுட்டு ராஜாவை வந்து இது பண்ணிடுறாங்க. பட் கூட்டணி கட்சி நீங்கள் தான் சொல்கிறீங்க உங்களுடைய தலைவருடைய உத்தரவை பெற்று அவர் கூட ஒரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் குறிப்பிடும்போது சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் இந்த எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படும், எங்களோட கூட்டணியில் உள்ளவங்க என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் எதுக்கு இந்த ஒரு ட்வீட்டை போடணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுத்தலாம் சார். ராஜா அவர்களுக்கு அவருடைய ஆடியோ வெளியே வந்து மாட்டினார் தெரியுமா? ஆமாம், பிரச்சனையாச்சு. ஆமாம். மாட்டினாருன்னு சொல்ல முடியாது நம்ம. ஆமாம், பெரிய அளவுக்கு வந்து அவர் ஸ்டாலின் யாரும் அசைக்க அவர்களையும் முடியாதுன்னு அவர் திமுகவையும் ரொம்ப விமர்சிச்சு ரொம்ப அது அவங்க வார்த்தை இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அடுத்தது. அப்போ அந்த மாதிரிலாம் நடந்தனால இன்னைக்கு அவர் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறார். தன்னுடைய லாயல்ட்டியை காமிக்கணும்னு நினைக்கிறார். அது ஃபேக்ட் ஃபயர் தன்னுடைய இழந்த பெருமையை ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட மீட்டெடுக்கணுங்கிற ஒரு முயற்சி. ஆனால் இது அதை விட இன்னைக்கு திமுகவுக்கு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் யார் ராசா அவர்கள் சாதாரண கட்சி தொண்டரா? நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஆள். துணை பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர், ஒரு அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய நபர். ஒரு தர்க்கம் நீங்கள் எந்த ஒரு தலைப்பு கொடுத்தீங்கனாலும் அதுக்கு வந்து தர்க்க ரீதியாக வந்து வலுவான வாதகங்களை வைக்கக்கூடிய நல்ல சிந்தனையாளர். அந்த மரியாதையெல்லாம் எனக்கு நான் ராஜா மேலே நிறையா உண்டு. வேற யாரையும் விட அவர் வந்து அந்த இடத்துல நல்லா செய்வார் அதுலலாம். ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா சார் இது? ஏற்கனவே எடப்பாடியார் அவர்களுடைய பிறப்பை பற்றி நீங்கள் போன தேர்தலில் பேசி எவ்வளோ தூரம் அதை வந்து பிரச்சனை ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? நீங்கள் ஏனையும் சிறுத்தைகளையும் வந்து நீங்கள் யாருக்கு ஈக்குவலாக நீங்கள் சொல்கிறீங்க அது? அப்போ எவ்வளோ ஒரு மோசமான விமர்சனங்கள் இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விமர்சனங்கள் இல்லையா? நீங்கள் டெலீட் பண்ணுறீங்கன்னாவே என்ன அர்த்தம்? அப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை டெலீட் பண்ணியாச்சு அதை பற்றி பேசாதீங்கன்றாங்க. இதே தானே ஆதவ அர்ஜுனா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ட்வீட்டை டெலீட் பண்ணார விட்டோமா? நம்ம அவரை டெலீட் பண்ணிட்டாருன்னு விட்டீங்களா? இல்லை, ஓரளவு பரவலாக போன பிறகு தானே டெலீட் பண்ணுறாரு. அப்போ அவரோட நோக்கம் வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம டெலீட் பண்ணால் அது இல்லை அதை தான் நான் சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஆதவ அர்ஜுனா போட்டதும் அன்னைக்கு வந்து ஏற்புடைய ட்வீட் அல்ல. அதை நீங்கள் வந்து ஏறி அடிச்சிங்க இல்லை? அப்போ இன்னைக்கு வந்து டெலீட் பண்ணியாச்சு சார் அதை விட்டுருங்க அப்படின்னாக்கா எப்படி விட முடியாத? நீங்கள் பயன்படுத்தின வார்த்தைகள் என்ன சாதாரணமா? கொஞ்சம் நஞ்ச காயம் ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளா? ரமணி, அரசியலில் ஒரு டைலாக் பர்மனெண்ட்டாக எல்லா கட்சியும் பயன்படுத்துறது. அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. அந்த இதில் வச்சு நம்ம அதனால தான் சொன்னோம், இன்றைக்கி எத்தனை கட்சி திமுக கூட எப்பெல்லாம் நீங்கள் திமுக வந்து உங்களோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க, திமுக எப்பப்பெல்லாம் யார் யாரோடலாம் மாற்றி கூட்டணி வச்சுருக்கீங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கடுமையான சொற்கள் எல்லாம் எதுக்காக பயன்படுத்துறீங்க? அப்போ இதெல்லாம் வந்து 76 ஆண்டுகால பாரம்பரியம் உள்ள திமுகவுக்கு ஏற்புடையதா? இதெல்லாம் வந்து திமுகவை இன்னும் சரிவு பாதையில் எடுத்துகிட்டு போகுங்கிறது உண்மையா அவங்களுக்கு புரியலையா? அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி? அதுக்கு திருப்பி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு ட்வீட் போடுறாரு இவர் எஸ்.எஸ். பாலாஜி. அநீதி தொடர்ந்து நாங்கள் பேச வேண்டியது வந்துச்சுன்னா நாங்கள் உண்மையை உரைத்தால் தாங்க முடியாத தகித்து போவீருங்கிறார் அவர். அப்போ நாங்கள்லாம் உண்மையை சொன்னோம்னா இருக்கிற வண்டவாளம் பூரா தண்டவாளம் ஏறிங்கிறார் அவர் பாலாஜி அவர்கள், அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட முன்னாள் எம்எல்ஏ அவர்கள். அப்போ இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் சீட்டை வாங்கி தானே நீங்கள் எம்எல்ஏ வாங்கி அங்கே போயிருக்கிறீங்க,
ரைட்டு. அவங்க சீட்டு அப்போ ராஜினாமா பண்ணுங்கன்றீங்க. ம். சூப்பர். அவங்க வாக்கையும் வாங்கி தானே இந்த 59 எம்எல்ஏ. இப்போ இந்த 59 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணுங்க. அவங்களும் ராஜினாமா பண்ணட்டும். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14 கூட்டணி கட்சிகள் 6 கட்சிகள் சேர்ந்து 16 சீட்டு, 14 சீட்டு. அதில் அம்மையார் பிரேமலதா மட்டும் இன்னும் சப்போர்ட் பண்ணா. மீதி 5 கட்சிகள் 13 சீட்டு வந்து அப்போ அந்த 59 இது 13 எவ்வளோ ஆச்சு? 69, 72 சீட்டு ராஜினாமா பண்ணுங்க. இதானே நியாயமா இருக்கணும். ஆமாம். அப்போ அவங்க வந்து எங்க வாக்கை வாங்கி நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க, ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நீங்களும் அதே ராஜினாமா பண்ணுங்க. அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு வேண்டாம். மீதி இந்த 72 சீட்டுக்கு நீங்க மறுதேர்தலுக்கு போங்க. நீங்க சொல்றது பார்த்தா பரோட்டா சூரி சொன்ன மாதிரி முதல்ல இருந்து கோடு போடுங்க. முதல்ல இருந்து கோடு போடுங்க. உங்களுக்கு தனியா நீங்க கட்சி திமுக நிற்கும் போது உங்களுக்கு என்ன செல்வாக்கு, அந்த கட்சிகள் வந்து யார் கூடயும் அவங்க வேணுங்கிறவங்களோட கூட்டணி நிற்கட்டும். அவங்களுக்கு என்ன கட்சி செல்வாக்குன்னு நான் பார்த்துடலாமே. ஏன்னா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு அவங்க சொன்னாங்க, நாங்க வந்து திமுக, அதாவது திமுக கூட்டணியில் இருந்தா கூட நாங்க தாவேகாவுக்கு ஆதரவு மட்டும் தான் கொடுக்குறோம், ஆனா எங்களுடைய கூட்டணி இன்னும் திமுகவோட தொடரும் தான் சொன்னாங்க. பட் அவங்கள விமர்சனம் செய்யற அளவுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது சார்? ஏன்னா அவங்க ஒருவேளை அமைச்சரவையில் போய் இடம் பெற்றாங்க ஒரு ஆத்திரமா? இல்லை அதுதான் இப்போ நமக்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலேயும் ஐயுஎம்எல் மேலேயும் என்ன விமர்சனம்னா, நீங்க மந்திரி சபையில் எடுத்துட்டீங்கன்னாவே இந்த கூட்டணியில் இருக்கீங்க. ஆமா, இது உங்களுடைய ஆட்சி, தாவேகா ஆட்சின்னு இல்லை, கூட்டணி மந்திரி சபை இது. கூட்டணி மந்திரி சபையில் விமர்சனங்களுக்கு நீங்களும் தான் என்ன நடந்தாலும் நீங்களும் காரணம். அப்படி இருக்கும்போது நீங்க பேசும்போது இல்லை நாங்கள் மந்திரி சபையில் இருக்கிறோம், இருந்தாலும் திமுக கூட கொள்கை கூட்டணிங்கிறது இதே அபத்தமான வாதம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ திமுகவுக்கு வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி வராங்க. திமுக வந்து தனிமைப்படுத்தப்படுகிற மணி, திமுக தனியாக நின்று தேர்தலை ஜெயிச்ச வரலாறு இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தனியாக நின்னா என்ன செல்வாக்குங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து இந்த கூட்டணி கட்சிகள் வந்து முதல்ல நாங்கள் வெளியே இருந்த ஆதரவுன்னாங்க. அதுக்கடுத்தது ஒரு படிக்கட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் வந்து மந்திரி சபை ஏற்கலாமா வேண்டாமான்னு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரி சபையிலே போயிட்டாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நான் இல்லை இந்த கட்சிகள் வந்து எல்லாம் தாவேகா கூட தான் போவாங்க. ஏன்னா இன்னைக்கு அரசியல் சூழல் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. அரசியல் கட்சிகளுக்கு எல்லாமே எதிர்காலத்தை நோக்கி தான் பயணம். அதுவும் இல்லாமல் திமுக தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகளை யாரைக்கும் மதிக்கல. அப்போ அதெல்லாம் அவங்க சந்தர்ப்பத்துக்காக இருக்கும்போது இன்னைக்கு அவங்களுக்கு இன்னொரு பெருவாய்ப்பு. இப்போ நீங்கள் தான் மத சார்பின்மையா, இப்போ இவங்களும் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு வந்துட்டாங்க. இன்றைக்கி மக்களும் வந்து அவங்களுக்கு ஓட்டளித்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய அமைச்சரவையில் 8 எஸ்சிக்களுடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்காங்க, 2 பிராமணர்களும் அமைச்சர்களாக இருக்காங்க. இதான சார் சமூக நீதி? பிராமணர்களுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ 2 பேர்த்துக்கு. அதே மாதிரி மகளிர் 4 பேர் இருக்காங்க. இல்லை, இதற்கு முன்பு உள்ள கழக ஆட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தலித் இருக்காருன்னா அவருக்கு ஒரு இலாக்கா கொடுக்கப்படுகிறதுனா ஆதிதிராவிட நலத்துறை மட்டும்தான் கொடுக்கப்படும். இன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான இலாக்காக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறை கொடுத்துருக்குறாங்க, கமர்ஷியல் டேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, பள்ளிக்கல்வியும் அவங்க பள்ளிக்கல்வி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஐகானிக் போர்ட்போலியோலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பட் இதை வந்து திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் செய்யவே இல்லையே. இல்லை அதுதான் இப்போ ஒவ்வொன்றா இங்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடைய நம்பிக்கையை தாவேகா வாங்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை விட்டு விலகி 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 போய் தாவேகா கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம், இல்லை அவங்க திருப்பி திமுகவுக்கு வரமாட்டாங்க, திமுக படுத்தப்படுதுன்னு. அதே தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அதனுடைய விரக்தியினுடைய வெளிப்பாட்டில் இப்படி பேசுகிறாங்க. இப்போ நம்ம கூட்டணி கட்சிங்கிறது எங்கேயாவது வந்து இது அடிமை சாசனமா? இது இந்த கட்சியிலே தான் இருப்போங்கிறது யாராவது எழுதி கொடுத்தாங்களா? இந்த கேள்வி கேட்டதில் நான் உங்ககிட்ட கேட்கும்போது ஒரு விஷயத்தை கேட்டேன். அதாவது எங்களுடைய தலைவரை சந்தித்து அவருடைய உத்தரவை பெற்று அப்படிங்கிறாங்க. உத்தரவுனா இப்போ இதே வந்து எவ்வளோ பெரிய ஆதிக்க உணவு மனப்பான்மை இல்லையா? உங்களுக்கு எதுக்கு சார் உத்தரவு வாங்கணும்? உங்ககிட்ட சார் இந்த மாதிரி நாங்கள் போகிறோன்னு சொன்னால் பார்த்தா ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் சொன்னாவே போதுமே சார். அது வந்து ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில். அப்படியே இல்லைனா கூட இப்போ இன்றைக்கி எங்கள் கிட்ட சொல்லாமல் காங்கிரஸ் போயிடுச்சு. அப்போ காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு 4ஆம் தேதி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே 3 மணிக்கே வந்து எங்களுக்கு டெல்லியிலேருந்து கால் வந்து 2 பேரும் ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் கைகோத்துன்னு எங்களுக்கு டெல்லியிலேருந்து தகவல் வந்தனால தான் நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோங்கிறார். அதே குற்றச்சாட்டை தான் ஐயா பேபி அவர்கள் வச்சார். அதே குற்றச்சாட்டை தான் சிவி சண்முகம் அவர்கள் வச்சார். அதே குற்றச்சாட்டை அண்ணன் தொல் திருமாவளவன் வச்சார். அதே குற்றச்சாட்டை காதர் மொய்தீன் ஐயா அவர்களும் வைக்கிறாங்க. ஆமாம், இப்போ திமுக இத்தனை பேர் வெளியில் இருக்கு. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் யார்? இப்போ சிவி சண்முகம் அவர்களை தவிர மீதி 3 கட்சி தலைவரும் உங்க கட்சி சண்முகம் ஐயாவும் பேசினார். உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 கட்சி தலைவர்கள் பேசியிருக்காங்க. அப்ப எப்படி இதை மறுப்பீங்க? அதே மாதிரி TKS இளங்கோவன் பழுத்த அரசியல்வாதி தானே, நேத்து கட்சியில சேர்ந்தாரா? அன்னைக்கு இதே மாதிரி கேட்கப்படுது அவர்கிட்ட கேள்வி, என்ன சார் இந்த மாதிரி பேச்சு போதே என்ன எங்க தலைமை எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொன்னாரா இல்லையா? அதே மாதிரி அதிமுக சைடில் தம்பிதுரை அவர்கள் அவர் வந்து ஐயா எடப்பாடியவனுடைய ஆட்சி வரும்னு சொன்னாரா இல்லையா? கிங்குன்னாரு. எதை வச்சு சார் இதெல்லாம் சொன்னீங்க? அப்புறம் அப்போ இன்னைக்கு வந்து இல்லை நாங்கள் அப்படி பேசல இப்படி பேசலன்னு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கீங்க.
அப்போ ஏன் வெளியே போனாங்கங்கிறது ஏன் நீங்கள் வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இவ்வளவு நாளாக நீங்கள் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கடைசிட்ட நீங்கள் கை கோத்துக்கிட்டு இருக்கும்போது எப்படி சார் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறதுக்காக உங்களோட கூட்டணியில் இருக்கிறோன்னு சொன்னீங்க எப்படி சார் உங்களோட இருப்பாங்க? அப்போ இன்னைக்கு வந்து அவங்க தாவேக்கா கூட போகிறாங்க. சில பேர் சொல்லிட்டு போகிறாங்க, சில பேர் சொல்லிட்டு போகாமல் இருக்காங்க. அப்போ வந்து உங்ககிட்ட சொல்லி நாங்களாக பார்த்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து அனுமதி கொடுத்து அப்ரூவல் கொடுத்து என்ன சார் உங்களுடைய விங்கு அவங்க உங்கள் கட்சியினுடைய இருக்கக்கூடிய ஐடி விங்கு, வக்கீல் விங்கு, டாக்டர் விங்கு மாதிரி இந்த கூட்டணி கட்சிகள்லாம் உங்கள் கட்சியினுடைய விங்க. கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஐயுஎம் எல்லாம் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாது. அவங்க கட்சி அவங்களுக்குன்னு தலைமைத்துவம் தனித்தன்மையெல்லாம் இல்லையா? இல்லை, இத்தனை நாள் அப்படி தான் இருந்திருக்காங்கிறதான இந்த பேச்சிலெல்லாம் தெரியுது. அது இவங்களுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பாடம். இதை நம்மளே சொல்லணும். ஒரு கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்து ஒரு 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 லெவலுக்கு மேலே நீங்கள் பணிஞ்சு போனீங்களாவோ தொடர்ந்துகிட்டு இருந்தீங்களாவோ இந்த சூழ்நிலை வரும். நம்ம பல தடவை தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி இவங்களும் அனுபவிக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஏற்புடையது இல்லாத விஷயங்களை வந்து பேசுகிறேன். அதான் சொல்கிறேன், திமுக இன்றைக்கி 76 ஆண்டு கால கட்சி. நீங்கள் வந்து அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வந்து விரக்தியில் பேசக்கூடாது. இது வந்து இந்த பிரசவ வைராக்கியன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ நாளைக்கெல்லாம் அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்தால் இவங்க ஏற்றுக்காம விட்டுருவாங்களா? அப்போ இது பிரசவ வைராக்கியம் இல்லை, அரசியல்ங்கிறது. அப்போ நீங்கள் வந்து வார்த்தைகளை அளந்து பேசணும் யாராக இருந்தாலும். இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி காங்கிரஸை பேசாத பேச்சா சார்? கூட்டணியில் இருக்கீங்கல்ல, இப்போ காங்கிரஸ் போயிட்டாங்க உடனே பேசுறீங்க இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. இதே தானே முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க. 2013 எப்படி அப்புறம் ஒட்டு வந்துச்சு, உறவு வந்துச்சு? அப்போ இதெல்லாம் வந்து கண்கள் பணித்தது இதயம் இனித்தது. ஆமாம். அப்போ இது இந்த அளவுக்கு வந்து நிலைப்பாடுகள் உங்களுக்கே மாறிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எப்படி அடுத்தவங்களை போய் குற்றச்சாட்டு சொல்ல முடியுங்கிறதா நம்மளுடைய பார்வை. ஓகே சார். இன்னைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க, காலையில் எந்திரிச்சாலே வெட்டு குத்து கொலைன்னு தான் தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்குல ரொம்ப சீர்குலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த தாவேக்கா அரசு மீது. இந்த பிரதீப் ரங்கநாதன் ஒரு டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, இப்போ கூட அந்த டியூடெல்லாம் எடுத்தார்ல, அவர் படம் வந்து பார்த்தீங்கன்னா கோமாளிங்கிற படம். அந்த கோமாளி படத்தில் தான் ஜெயம் ரவி அவர்கள் வந்து கோமாவில் போயிடுவார். கோமாவில் போயிட்டு திடீர்னு அவர் அந்த ரஜினி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்னு அவர் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தது, கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு இருந்தார். இன்னும் கட்சி ஆரம்பிக்கலான்னு ஆச்சரியப்படுவார். அந்த மாதிரி அந்த படத்தில் ஜெயம் ரவி கோமாவில் இருந்த மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் இவ்வளவு நாளாக கோமாவில் இருந்தாங்களா கடந்த 5 வருஷமா? திடீர்னு எதிர்பார்த்து எந்திரிச்ச உடனே இன்றைக்கி தான் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குங்கிறதெல்லாம் இன்றைக்கி வெடிய காலையில் தான் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கு தெரியுமா? கோமாவில் இருந்து வந்திருக்காங்களா? இதை தானே சார் நம்ம இந்த கடந்த 5 வருஷமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தமிழ் இப்போ இன்றைக்கி அவங்க தேர்தலில் தோற்று போனதுக்கு காரணமே இதுதான் சார் மெயின். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் பாதுகாப்பு இல்லை, சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை இருக்குது, இதற்கு காரணம் எல்லாம் கஞ்சா இருக்குது, போதை கலாச்சாரம் இருக்குங்கிறதானே இவ்வளவு நாளாக வந்து தேர்தல் மைய பிரச்சாரமே இது தானே. அப்போ இன்றைக்கி என்னமோ புதுசாக திடீர்னு வந்துட்டு சிவாஜி செத்து போயிட்டாராங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அம்மையார் கனிமொழி அவர்கள். 5 வருஷம் எங்கே போயிருந்தீங்க? 5 வருஷம் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க? எதுக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா? எவ்வளோ சிறுமிகள்? 6999 சிறுமிகள் போக்சோ வழக்கு பதியப்பட்டு 104 கோடி நஷ்டஈடு வழங்கணும்னு சமூக நலத்துறை அமைச்சர் மேடையிலே பேசினாங்களா இல்லையா? அப்பெல்லாம் எங்கே போயிருந்தாங்க இவங்க அம்மையார் கனிமொழி அவர்கள்? எத்தனை சட்டம் ஒழுங்கு, எத்தனை கஞ்சா பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு, எத்தனை வெட்டுக்கூத்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு? அன்னைக்கெல்லாம் நீங்கள் வந்து எந்திரிச்சு வந்து கரெக்டாக கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் கேள்வி கேட்கறது நியாயம். ஆனால் அட்லீஸ்ட் இப்போ எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, இந்த 5 வருஷம் கோமாவில் இருந்துட்டுனாச்சுக்கு இப்போ நாச்சுக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இல்லை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் இருக்குதுன்னு இப்போ நாச்சுக்கு அவங்கெல்லாம் திமுக காரங்க கேள்வி கேட்குறாங்கிறது ஒரு வகையில் சந்தோஷம். ஆட்சியாளர்களாக நீங்கள் இருக்கும்போது உங்கள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல, சொர்க்கபூமியாக இருந்துச்சு. திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ ரமணி, நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், மழை விட்டாலும் தூமானம் விடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த 5 வருஷம் புயல் அடிச்சது, மழை கூட இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற புயல், கஞ்சா புயல், போதை கலாச்சார புயல், பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற புயல் 5 வருஷம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். 5வது வருஷம் காலையில் வந்து இப்போ நேற்று நைட்டு புயல் ஓஞ்சுதுன்னு வச்சுங்க, இன்னைக்கு காலையில் ஊர் பூரா சுத்தமாயிருமா ரமணி? சொல்லுங்க ரமணி. இன்னைக்கு நேற்று நைட்டோட புயல் முடிஞ்சது, இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே ஊர் பூரா சுத்தமாயிருமா? இல்லை, அதை சுத்தப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி விஜய் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அதைத்தான் இன்னைக்கு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ஆஹா என்ன வந்து இப்படி இருக்குதே அப்படின்னு நீங்கள் வந்து கோமாலேருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி பேசினாக்கா, இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் ரமணி, டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அவங்க கொடுத்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, கடந்த 3 நாட்களில் மட்டும் 15,341 ரவுடிகளை கூப்பிட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க.
அதில் 12,650 ரவுடிகள் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ், 2,699 ரவுடிகள் நான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ். பட் இருந்தாலும் அவங்க ரவுடிங்க. இதை விசாரித்த வகையில் 3,246 ரவுடிகள் மேற்கொண்ட விசாரணை பண்ணணுங்கிறதுக்காக டீடைன் செய்யப்பட்டிருக்கார்கள். 844 ரவுடிகள் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க கொடுக்கக்கூடிய இன்னொரு புள்ளி விவரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 294 NDPS கேஸ் ஃபைல் ஆயிருக்குது. யார் தாவே காட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம். NDPSனா உங்களுக்கு தெரியும், நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ், போதை வழக்கு வந்து 294 வழக்கு இந்த 12 நாளில் பதியப்பட்டிருக்கு. அதில் அந்த வழக்கின் அடிப்படையில் 419 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. 267.25 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. 2,476 மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டிருக்கு 12 நாளில். 2 வாரம் கூட முடியல. அந்த அளவுக்கு இவங்க துரிதமாக நடவடிக்கை எடுத்துருக்காங்க. சரி, ரவுடிகள் மேலே தான் எடுக்கிறாங்களா, சட்டம் ஒழுங்கு இது போதை கண்ட்ரோல் தான் இருக்குதா? அது மட்டும் இல்லை, காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், கருப்பு ஆடுகள் சரியா வேலை செய்யாததையும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. தேவகோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த பெண் வழக்கு கொடுத்தல சரியா நடவடிக்கை எடுக்கலைங்கிற பேரில் 5 காவல்துறையினரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தருமபுரி ஹைவே பிரைபரி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ இருக்கார். திருவொற்றியூரில் அந்த மதுவிலிருந்து மற்ற கடைகளெல்லாம் விற்கிறதுல வந்து இல்லீகலாக விற்கிறத வந்து தடை செய்யலைன்னு சொல்லிட்டு அந்த திருவொற்றியூரினுடைய இன்ஸ்பெக்டர், அவர் பேர் மோகன்தாஸ், அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சென்னை பிரிசன் எஸ்கார்ட். இது வந்து ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிறது என்னன்னா, அந்த ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஒருத்தர் இருக்கான், அவங்க போயிட்டு வரும்போது பூரா இந்த 3 போலீஸ்க்கு வந்து லஞ்சம் கொடுக்கறனால அவனுக்கு போயிட்டு கூப்பிட்டு வரதெல்லாம் ராயல் ட்ரீட்மெண்ட். ஒரு கைதியை கூப்பிட்டு போகிற மாதிரி இல்லை, ஒரு விஐபியை கூப்பிட்டு போகிற மாதிரி. அது தெரிஞ்சு வந்து இது போன ஆட்சியிலேருந்தே நடந்துகிட்டு இருக்கிறது. அதில் சேர்ந்த 3 போலீஸாரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம சமீபமாக பார்த்தோம், கோவை அந்த பெண் பிரச்சனை, குழந்தை அந்த 10 இது, அதில் வந்து நமக்கு உள்ளபடியே பெரிய துயரமான சம்பவம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 250 CCTV ஆராய்ஞ்சு 5 தனிப்படை அமைச்சு ஒரே 24 மணி நேரத்தில் அந்த 2 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. அது அவங்க குற்றவாளிங்கிற மாதிரி கூடவே இருந்து தேடிட்டு இருந்தவனுங்க. அதையெல்லாம் வச்சு அவங்க வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில், ராயபுரம் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன், அதில் குழந்தைய வந்து ஒரு அம்மா எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் 5 மணி நேரத்தில் மீட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொரு அம்மா வந்து தன்னுடைய குழந்தை வந்து எங்கே ஊருக்கு போனது தெரியாமல் இந்த அம்மா காணன் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் வில்லிவாக்கத்தில், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அவங்க வந்து அரியலூரில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவனுடைய இதுக்கு ஊருக்கு போயிருக்காங்கங்கிறது பூரா கண்டுபிடிச்சு. அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி இருக்குது. நான் அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாளே ஊர் சுத்தமாகாது. ஆனால் சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லையா, அதுக்கு உண்டான நடவடிக்கை நடந்துகிட்டு இருக்கா இல்லையா, வேகம் எடுத்துக்கிட்டு இருக்கா இல்லையா. இந்த வேகம் நானும் இன்னும் விஜய் அவர்களை பார்த்து சொல்றதும், மாண்புமிகு முதலமைச்சரை பார்த்து சொல்றதும், இந்த வேகம் நீங்க போறது 100 கிலோமீட்டர் வேகம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வேகம் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு கரை புரண்டு ஓடி இருக்குது பிரச்சனைகள். இன்னும் நீங்க 150-200 கிலோமீட்டர் வேகத்துல ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. துணிஞ்சு ஓடுங்க, மக்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. அரசியல் கட்சிகள் செய்வாங்க, எதிர்கட்சி அரசியல் செய்யத்தான் செய்யும். ஏன்னா நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்டிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கும் எதிர்கட்சிகள் அதை கேள்வி கேட்பாங்க, அதை கேட்கணுங்கிறேன். ஆனா என்னுடைய பார்வை என்னன்னா, அட்லீஸ்ட் இத்தனை நாள் வரைக்கும் பேசாம இருந்து இன்னைக்கு நாச்சுக்கு தமிழக மக்கள் மேலேயும், சட்டம் ஒழுங்கு மேலேயும், போத கலாச்சாரத்து மேலேயும், மக்கள் பாதுகாப்பு மேலேயும் அவங்களுக்கெல்லாம் அக்கறை வந்திருக்கேங்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அதான் திமுக எப்பவுமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சிறப்பாக படுவாங்க அப்படின்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே ஒரு இதில் குறிப்பிட்டிருக்காரு. எப்போல்லாம் நம்ம திமுக எதிர்க்கட்சியாக இருக்குமோ அப்போல்லாம் சிறப்பாக செயல்பட்டுருக்கிறோம், இன்னும் 6 மாதத்தில் நம்ம சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆட்சியே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். அதே மாதிரி தான் சார் இவரும் துணை முதலமைச்சராக இருந்து இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலினும் அவர் இன்றைக்கி காலையில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். 13 நாட்களில் இத்தனை கொலை நடந்திருக்கு, இத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பட்டியலிடுறாரு. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இவங்க 6 மாதத்தில் அந்த ஆட்சி வந்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பூதாகரப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுது. ஆமாம், இப்போ நான் சொல்கிறது 13 நாளில் தமிழ்நாடு இந்த அளவுக்கு கெட்டு போச்சுங்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 5 வருஷமாக சீரழிஞ்சது ஏன் சார் தெரியல? அன்னைக்கு ஏன் பார்க்க தவறுனீங்க? உங்கள் ஆட்சி பறிபோனதுக்கு அதான பெரிய காரணம். அப்போ 5 வருஷம் நீங்கள் பார்க்க தவறுனது 12 நாளில் உங்களுக்கு இவ்வளோ கண்டுபிடிக்க தெரியுது. ஏன் சார் 5 வருஷமாக உங்களுக்கு பார்க்க தோணல? அப்போ நீங்கள் பண்ணின இந்த கரபோடி இருக்கக்கூடிய பிரச்சனையை பூரா இன்றைக்கி வந்து புது அரசாங்கம்
நான் ஆரம்பத்திலேயே சொல்றது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இது வந்து சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன். அதான் ஏன்னா அந்த அளவுக்கு கரை ஓடி போயிருக்கு. இந்த இயக்குனர் பேரரசு கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, தாவேக்கா ஆட்சி வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்காங்க, நீங்கள் உடனே 80ல் போங்கன்னு சொன்னால் எப்படி வந்து அவங்களால போக முடியும், அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும், அப்போ தான் நீ அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை சில அப்சர்வேஷன் பண்ணிட்டு உரிய உத்தரவுகள் கொடுக்கறதுக்கு நீங்கள் நேரம் கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இல்ல, அவங்களுக்கு நேரம் கூட வேண்டியதில்லை. நான் சொல்றது, நீ 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டு இருக்கிறீங்க, சூப்பர், இன்னும் 150 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுங்க. நீங்கள் அனிமேட் பொருள்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு தமிழ்நாடு இல்லை. ஏன்னா ஏற்கனவே 5 வருஷம் புறையோடி இருக்கிறத நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நீங்கள் நல்லா சொல்லுங்க ரமணி, இந்த 12 நாளில் இதெல்லாம் கெட்டு போயிடுச்சா ரமணி? இல்லை, இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நீங்க கட்டுப்படுத்த முடியாததை இன்னைக்கு தாவேகாவுடைய அரசாங்கம் கட்டுப்படுத்திட்டு இருக்குது. அதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். ஆனா இன்னும் வேகமா போகுங்கன்ற இன்னொரு எச்சரிக்கையும் தாவேகாவுடைய அரசாங்கத்துக்கு என்னன்னா, இனிமேல் டிசைனா வருவாங்க. சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், போதை பிரச்சாரர்கள், போதை எதிர்ப்பாளர்கள், சுற்றுச்சூழலியல் ஆர்வலர்கள்னு இன்னும் என்னென்னமோ பேர்லாம் டிசைனா வருவார்கள் போராளிகள். இந்த போராளிகள் எல்லாம் கடந்த 5 வருஷமா நீங்க எங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்க ரமணி? நீங்க சொன்ன மாதிரி கோமால இருந்திருப்பாங்க. அவங்க பூரா இப்ப உயிர் தெழுந்து வருவாங்க. அதை பூரா இவங்க வந்து இனிமேல் தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ இதையும் வந்து தாவேகா அரசாங்கம் முன்னெச்சரிக்கையோட இருந்து வரட்டும். போலி போராளிகள் வந்து பேசணும். நம்மளுடைய பார்வை என்னன்னா, இந்த போலி போராளிகள் கடந்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தமிழ்நாடு வந்து பாலாறும் தேனாரும் ஓடிச்சு, இன்னைக்கு மட்டும் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வேற ஆறு ஓடிட்டு இருக்குதா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. அப்ப இன்னைக்கு ஒரு ஆள் வந்து இன்னைக்கு சுத்தப்படுத்துறேன்னு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாராட்டுறோம். அதோட இன்னும் வேகம் கூட்டுங்கன்றோம். ஏன்னா இந்த மாதிரி உயிர்த்தெழுந்து வரக்கூடிய போராளிகள் எல்லாம், சமூக நல சிந்தனையாளர்கள்லாம் இன்னும் நிறைய வருவாங்க. டிசைனா வருவாங்க, கலரா வருவாங்க. எங்கிருந்து வருவாங்கன்னே தெரியாது. புற்றீசல்லா வருவாங்க எல்லாருமே. அதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கணும். இப்பவே வர ஆரம்பிச்சிட்டாங்களே. அதான் நிறைய விஷயங்கள், விமர்சனங்கள் வந்து ஒரு அரசு மீது விமர்சனங்கள் வைக்கிறதுல தவறு கிடையாது. அதாவது இடிப்பார் இல்லாம ஏமாறாமன்னா கெடுப்பார் இல்லாமல் கெடுங்கன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதே மாதிரி சில தவறுகளை சுட்டி காட்ட வேண்டியது பொதுமக்களும் முக்கியமான சமூக ஆர்வலர்கள், நீங்க சொல்லக்கூடிய சோ கால்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து அது தேவைதான். ஆனா இத்தனை வருடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு இன்னைக்கு தான் என்னமோ புதுசா நடக்கிற மாதிரி சொல்லும்போது தான் மக்கள் இப்ப ரொம்ப கிளவர் ஆயிட்டாங்க. மக்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ நம்ம கேட்குற கேள்வி, இப்போ பார்க்குற மக்களுக்குலாம் தெரியாதா என்னப்பா இந்த 10ஆம் தேதி இவர் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த 12 நாளில் தான் இதெல்லாம் தமிழ்நாடு கெட்டு போச்சா? கல்வியை சிறந்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தது யாருங்க? திமுக தான். அப்போ இந்த 12 நாளில் அந்த கல்வி அறிவு பூரா அழிஞ்சு போச்சா தமிழ்நாட்டில்? அந்த பெருமை நிலைத்தானே இருக்குது. திராவிட மாடல் நீங்கள் இந்த 12 நாளில் திராவிட மாடலெல்லாம் ஒழிச்சிட முடியுமா ஒருத்தர்னால? நீங்கள் சொல்லக்கூடிய சோகால்டு திராவிட மாடல்லாம் ஒழிச்சிட்டு இன்னைக்கு புது மாடல் வந்துருச்சா? அதனுடைய நீட்சி தானங்க இன்னைக்கு இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை இவங்க சரி பண்ணணும். அது நம்ம சொல்றது என்னன்னா, அட்லீஸ்ட் இப்போ நாச்சுக்கு வந்து உங்களுக்கு நாணோதயம் வந்திருக்கு, இப்போ நாச்சுக்கு வந்து உங்களுக்கு கோமாலேருந்து வெளியே வந்திருக்கு, இப்போ நாச்சுக்கு சமூகங்களில் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் உங்களுக்கு தெரியுதுங்கிறது ஒரு பக்கம் மகிழ்ச்சி. ஆனால் மக்கள் இதை பார்ப்பாங்கல்ல. நீங்கள் ஒருத்தரை பார்த்து கை நீட்டும் போது மீதி 4 விரலும் நம்மளை நோக்கி இல்லை இருக்குதுங்கிறத கேட்பாங்கல்ல. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் உண்மையாலும் சொல்கிற மாதிரியே கல்வியில் சிறந்த தமிழ்நாடாக இருக்கும், சொர்க்க பூமியாக மாறி இருக்கும். ஏன் நீங்கள் ஆட்சியிலேருந்து போகக்கூடிய சூழ்நிலை வருது? அதே மாதிரி வந்து இப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்ம ரெண்டையும் பார்க்குறோம். அப்போ இதில் வந்து சீர்தூக்கி பார்க்கும்போது நல்லது அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. லா அண்ட் ஆர்டர்லி ஆகட்டும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எழுதப்படாத சட்டம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 27 ரூபா. நீங்கள் பார்ட்டி ஃபண்ட், பிஎஃப்னா இவங்க ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை, பார்ட்டி ஃபண்ட் இது. அதே மாதிரி இன்னைக்கு மெகாவாட்டுக்கு ரமணி 5 லட்சம் ரூபாயில் ஆரம்பிச்சது. இது எப்போ ஐயா ஆற்காட்டு வீட்டாசாமி இருந்ததில் 5 லட்சம், அதுக்கப்புறம் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுடைய ஆட்சியில் 10 லட்சம் ஆச்சுன்றாங்க. அடுத்தது தங்கமணி அவர்களுடைய ஆட்சியில் 15 லட்சம் ஆச்சுன்றாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது இது 25 லட்சம் ஆச்சுன்றாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு 10 மெகாவாட் நீங்கள் போயிட்டு ஒரு சோலார் பேனல் போனால் 2.5 கோடி ரூபாய் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும். அதை துண்டு சீட்டு எழுதி கொடுக்கறதுக்கு ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காராம். இதெல்லாம் செய்திகளில் வருது. அப்போ இன்னைக்கு அவங்க பப்ளிக்காக என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோம். அப்போ இன்னைக்கு எவ்வளோ நல்லதுகள் இந்த 12 நாட்கள் நடந்திருக்கிற மணி 15 நாட்களில். அப்போ இதையெல்லாம் நம்ம பாராட்டாமல் எதிர்கட்சி தலைவருக்கும் அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும் திடீர்னு கோமாலிருந்து எந்திரிச்ச மாதிரி இன்னைக்கு வந்து கேள்வி கேட்கறதா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. கேளுங்க, நீங்க கேட்காம இருக்காதீங்க, இன்னும் நல்லா கேளுங்க, அப்பதான் தமிழ்நாடு இன்னும் நல்லா இருக்கும். இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா உங்களை தற்குறி அப்படின்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் சொல்லி 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 தான் அவங்க வந்து இப்போ அவங்கள யாராவது எதிர்த்தா ஒன்னா அடிமை, இல்லைன்னா சங்கி, இல்லைன்னா தற்குறி. யாரும் திமுகவை கேள்வி கேட்டக்கூடாது. திமுகவை கேள்வி கேட்டீங்கன்னா தான் நீங்கள் வந்து தமிழன். அவங்களை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்டிங்கன்னா இந்த ஏதோ ஒரு சாயத்தை பூசுவாங்க. நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழர் நலன் முக்கியம். அது யார் என்ன திமுக ஆண்டு நல்லா இருந்தாலும் நம்ம திமுகவை சப்போர்ட் பண்ணியிருக்க போகிறோம். இப்போ இதே வந்து தாவேக்கா ஒரு 12-13 நாட்கள் இத்தனை செயல்பாடுகள் செஞ்சிருக்கும் போது பாராட்டுறோம்.
நாளைக்கு அவங்க கிட்டே குறைபாடுகள் இருக்குதா முதல் ஆளாக வந்து நம்ம தான் விமர்சிக்க போகிறோம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கு தமிழ்நாடு, தமிழர் நலன், இந்தியர் நலன், இந்தியர்கள் நலன், இதுதான் முக்கியம். அது யார் ஆண்டா என்ன, யார் ஆட்சியில் இருந்தா என்னங்கிறதெல்லாம் கவலை இல்லை. நமக்கு மக்களுக்கு நல்லது நடக்கணும், அவ்வளோதான். ஓகே சார், மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு காத்திருந்து நம்ம பார்ப்போம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ரமணி.